ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு இது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போகிறேன்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த நாவல்ஸ் த சீஜ் ஆஃப் பேபிலோன் 1978 அண்ட் பாம்பே டக் 1990? இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா டோன்டி அப்படின்றவர் இந்த ரெண்டு நாவலையும் எழுதியிருக்காரு. Second question, which novel by Alan Seeley tells the story of 7th generation of Anglo-Indian family? இந்த செகண்ட் கொஸ்டின்ல எதை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, ஆலன் செல்லன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின நாவல். அந்த நாவல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 தலைமுறையா ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி வாழ்ந்து வந்ததை டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு. அதை தான் எந்த நாவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா த ட்ரோட்டர் நாமா. இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1988 பப்ளிஷ் ஆயிருக்கு. தேர்டு கொஸ்டின், வாட் ஆர் பஞ்சபுத்தாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா பஞ்சபூதாஸ் ஸ்பார்சா, டச், காந்தா, ஒதுர், தானி, சவுண்ட் அண்ட் ராசா டேஸ்ட். அதாவது இதை நம்மளோட ஆர்கன்ஸோட கனெக்டிவேட் பண்ணி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழை பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு நம்ம 5 சொல்கிறத இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கன்ஸோட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்பார்சா மீன்ஸ் டச், அதாவது ஸ்கின்னை குறிக்கிறது. காந்தா மீன்ஸ் ஒதூர், இது ஸ்மெல்லு, அதை குறிக்குது. தானி அப்படின்றது சவுண்டு, அதாவது நம்மளோட காதுகளை குறிக்குது. ராசா டேஸ்ட், டங்கை குறிக்குது. இது மாதிரி சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பஞ்சபூதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், ஹூ ஃபார்முலேட் த தவானி தியரி அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா தவனிகாரா அண்ட் அனந்தவர்த்தனா அப்படின்ற 2 பேர் தான் தவானி தியரியை ஃபார்முலேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தவானி தியரி மீன்ஸ் என்ன அப்படின்னா நேரடியாக ஒரு மீனிங் போம்ல சொல்லியிருப்பாங்க. பட் ஹிடன் மீனிங்காக சொல்கிறத தான் தவானி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கண்கள் வறண்ட நிலையில் மௌனமாக நடக்கிறாள் அப்படின்ற இந்த சீனில் நேரடியாக சொல்கிற மீனிங் என்ன அப்படின்னா கண்ணகி நடந்து போயிருக்காங்க அப்படின்றது. பட் என்ன அப்படின்னா மறைமுகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஆழ்ந்த துயரத்தில், அந்த துயரத்துக்கு காரணம் என்னன்னா அவங்களோட கணவர் கோவிலில் இறந்ததுனால அப்படி நடந்து போயிருப்பாங்க. லாஸ்ட்டு பாண்டிய மன்னனோட கூட சண்டை போட்டுட்டு நடந்து போயிருப்பாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தவனி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஆல். இது மாதிரியான எந்த கண்டென்ட் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.